பகுதிகளை கடந்து செல்ல போகிறோம். நம்முடைய வாக்குத்தத்த வசனம் 1094வது பக்கத்தில் இருக்கிறதான சகரியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்கலாம். எங்கள் மீன் ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு பிட்டு தருவீராக. இதனுடைய ரகசியத்தை நாங்கள் அறிந்து அதன் மூலமாக ஆசீர்வாதம் அடைய தேவனே எங்களுக்கு உதவி செய்திடலும். உடைய பிள்ளைகள் இதன் மூலமாக ஆசீர்வாதம் அடைவார்களாக. தேவனுடைய வார்த்தையை கேட்டு விடுதலை அடைவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Not by might nor by power, but by my spirit, says the Lord of hosts. இந்த வார்த்தையை கடந்த மாதத்தில் தரும் பொழுது நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். இந்த வார்த்தை தானா ஆண்டவரே, இந்த வார்த்தை தானா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது வெஸ்பாம் பீச்சில் உள்ள ஒரு வீட்டிற்கு நாங்கள் கேரல்ஸுக்கு போயிருக்கிறோம். அந்த வீட்டில் அந்த வசனத்தை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே கிளிக் ஆயிடுச்சு. ஆண்டவர் இந்த வார்த்தையை கரெக்டாக நமக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அன்றைக்கு ராத்திரி நாங்கள் ஒரு வீட்டில் தங்கி இருந்தோம். அடுத்த நாள் காலையில் அந்த வீட்டில் ஒரு டேபிளில் பார்த்தா அதே வசனம் அங்கே இருக்குது. இதே வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக இது தேவன் இதை நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறோம் இல்லையா சொல்லுங்க. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் இது நிச்சயமாக நிறைவேறும். விசுவாசிக்கிறோம் இல்லையா சொல்லுங்க. காரணம், ஆண்டவருடைய ஆவியினாலே ஆகாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய ஆவி என்று சொல்லும் பொழுது அது கர்த்தர் சொல்கிறதுனால கர்த்தரின் ஆவி அல்லது தேவனின் ஆவி அல்லது பரிசுத்த ஆவி என்று நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் மனிதர்கள் தங்களுடைய முயற்சியினாலும் தங்களுடைய ஞானத்தினாலும் தங்களுடைய புத்தியினாலும் தங்களுடைய அறிவு கூர்மையினாலும் நாம் எதையாவது செய்து சாதித்து விடலாம் என்று நினைக்கலாம். அது ஒரு அளவிற்கு உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. மனிதர்களுக்கு ஞானம் தேவை, அறிவு தேவை, புத்தி தேவை. அதன் மூலமாக அவர்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு அளவிற்கு முடியும். ஆனால் இயற்கைக்கு மேலான அற்புதங்களை செய்கிறது தேவனுடைய ஆவியானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். விசுவாசிக்கிறோம் இல்லையா சொல்லுங்க. Only God can perform supernatural miracles. Only the Spirit of God can perform supernatural miracles in anyone's life. உலக பிரகாரமாக அறிவு, கல்வி, விஞ்ஞானம், புவியியல், வானவியல், இப்படி பல காரியங்களை கொண்டு மனிதர்கள் சில காரியங்களை கணிக்கிறார்கள். கணிப்பு சில வேளைகளில் சரியாகிறது, சில வேளைகளிலே சரியாகிறது இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறது நிச்சயமாய் நிறைவேறும். விசுவாசிக்கிறோம் இல்லையா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், அதற்குரிய சில உதாரணங்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாடில் கொஞ்சம் தொட வேண்டாம், இப்போ பழைய ஏற்பாடுல இருந்து கொஞ்சம் போகலாம். முதலாவதாக ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். Genesis chapter 1 verse 2. சில வேளைகளில் எல்லா ஆகமங்களும் நமக்கு குழம்பி போயிருது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. The earth was without form and void, and darkness was on the face of the deep, and the Spirit of God was hovering over the face of the waters.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒழுங்கின்மையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது, இருள் இருந்தது, எல்லாம் இருந்தது. அங்கேதான் இருந்தது யாரு? ஆவியானவர். ஹல்லேலூயா. ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளாகிய காரியங்களும் ஆவியானுடைய செயலை ஒருபொழுதும் தடை செய்ய முடியாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. டாக்டர்ஸ் கிட்ட போனீங்கன்னா எந்த டாக்டர்லாம் குறையா சொல்ல, நடக்கிற நிஜமான காரியங்களை சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு வியாதிக்காக நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உடனே அவங்க சொல்லுவாங்க, இப்போதைக்கு உங்களுக்கு சுகர் கொஞ்சம் ஹையாக இருக்குது, அதனால இப்போ என்ன செய்ய முடியாது, இந்த ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் போய் சுகரெல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு ப்ரெஷர் கையாக இருக்குது, அந்த ப்ரெஷருக்கு இப்போ குறையிறதுக்கு மாத்திரை தாரோம், அதை சாப்பிட்டுட்டு வாங்க, அதுக்கு பிறகு தான் நாங்கள் என்ன செய்வோம், உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். சில சமயம் சொல்லுவாங்க, உங்களுக்கு லங்ஸில் ஃப்ளூயிட் இருக்குது, லங்ஸில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனால இப்போ உங்களுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது, அதெல்லாம் குறையட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால் மனுஷன் என்ன போயிடுவான், போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவான். இதுதான் சரி, இதுதான் விஞ்ஞானம், இதுதான் மருத்துவம். காரணம், they have some limitations which stop them going forward. But we have to understand our Lord God, the Spirit of God can perform any kind of supernatural miracles in any kinds of void places, anything which is without form, anything which is dark. That is the power of the Holy Spirit of God. How many of you believe and give a big hand to Him? Amen. கர்த்தருடைய பிள்ளைகளே, அது வெறுமையா இருக்கட்டும், ஒழுங்கின்மையா இருக்கட்டும், அது இருளா இருக்கட்டும், ஆனால் தேவன் கிரியை செய்வதற்கு தடையாக இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி இருந்ததான ஒரு பூலோகத்தை கர்த்தர் படைக்கும் பொழுது, அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். உண்டாக கடவது என்றார். அப்போ அவர் சொல்லும் பொழுது என்ன ஆயிடுச்சு? வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சம் உண்டாவதற்கும் அந்த வெளிச்சம் உண்டாக்க கடவுது என்று சொல்வதற்கும் இடையில என்ன நடந்தது? ஏதாவது போய் கையில வச்சு செய்தாரா? ஜீபூமான்னு சொன்னாரா? செய்தாரா? அல்லது எதையாவது வெளிச்சத்திற்காக லைட்டை போட்டாரா? இல்லை. என்ன? அவருடைய வார்த்தையில என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது? ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது என்று யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர் கிரியை செய்கிறார். விசுவாசிக்கிறவர்களா சொல்லுங்க. அப்போ ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாயிருந்த ஒரு இடத்துல தேவன் தம்முடைய வார்த்தையை பேசும் பொழுது அங்கே மாற்றங்கள் உண்டாகிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தைகளை எடுத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில மனுஷன் சொல்லுவான், இது முடியாது, இது கூடாதது, இது யாராலும் செய்ய முடியாது என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லுவார்கள். நீங்க என்ன செய்யணும்? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய தேவனுடைய ஆவியாலே ஆகும் என்று சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. அதுதாங்க இன்னைக்கு வேணும் நமக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன உடனடியாக அங்கே ஒரு மாற்றம் உண்டாகிறது. அந்த வார்த்தையில் என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. அதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. அந்த வார்த்தையில் என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. ஆமென். இதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே சொல்லுகிறார். எனவே இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்துக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நீங்கள் செயல்படுவதற்கு கர்த்தர் தாமே உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இதை மாத்திரமல்ல, அடுத்த வசனம், இரண்டாவது வசனம், இரண்டாவது அதிகாரம் 7வது வசனம், ஆதியாகமம் 2:7 வாசிக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். பாருங்க, இரண்டாவது ஆண்டவர் செய்கிறாரு. நிறைய சிருஷ்டிகளை சிருஷ்டித்தார். மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது பாருங்க, மண்ணினாலே உருவாக்குகிறார். மண்ணினால ஒரு உருவத்தை உருவாக்குகிறார். அந்த உருவத்தில் என்ன செய்கிறாரு?
ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். எப்படி ஊதினார்? இதுதான் என்னது? breath of God. Amen. ஜீவ சுவாசம் தேவனுடைய சுவாசம். அப்ப தேவனுடைய சுவாசத்துல, அந்த சுவாசத்துல என்னது? ஏன் சத்தம் வருது? இதுல ஏன் சத்தம் வருது? சொல்லுங்க. நான் ஊதுனதுனால சத்தம் வருது. அப்ப சத்தம் உண்டாக்குற மாதிரி ஏதாவது ஒரு பொருள் அங்க பறந்து போச்சுதான்? இல்ல. அதுதான் வாயிலிருந்து வருகிறதான அந்த சுவாச காற்று. அதுதான் ஆவியானவர் என்று சொல்லுவேன். காற்று என்று சொல்கிறது நியூமா. ஆவியானவரை பற்றி நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது நியூமட்டாலஜி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானவரின் இயல், அதாவது புவியியல் இருக்கிற மாதிரி ஆவியானவரை பற்றியதான இயல். அப்போ இந்த இடத்துல பாருங்க, மண்ணினாலே மனுஷனை உருவாக்குகிறார், ஜீவ சுவாசம். அப்ப இந்த சுவாசத்துல என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. விசுவாசிகள் சொல்லுங்க. அந்த ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதும் பொழுது அவன் ஜீவாத்மாவா மாறுகிறான். பாருங்க, முதலாவது என்ன நடக்கிறது? ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளானதை ஆண்டவர் வெளிச்சத்திற்குள்ளே கொண்டு வருவதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் அல்லது தேவன் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதுவதன் மூலமாக புதிய படைப்புகளை அவர் சிருஷ்டிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு நியூ கிரியேஷன். We are all created only by the breath of God. Amen. It is breath of life. I want to say it is the breath of God. தேவனுடைய சுவாசம். இது என்னுடைய சுவாசத்தினால முடியாது, தேவனுடைய சுவாசத்தினால முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளியா சொல்லுங்க. ஆமீன். உதாரணமா நான் ஒரு களிமண்ணில் ஒரு சிறு ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஒன்றை செய்துட்டு ஃபூடு ஊதுனோன்னா அது நிஜமான நாய்க்குட்டியா வருமா? வராது. அது தேவனுடைய சுவாசம். அப்ப அந்த தேவனாலே ஆகும் என்று விசுவாசிக்கணும். நான் பண்ணினா பால்மரால முடியும் போலுக்க, அப்ப இவர் ஒரு கடவுள் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அப்படி அதனாலதான் கர்த்தர் அதுக்கு நமக்கெல்லாம் அந்த வல்லமை தரல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லைன்னா நமக்கு ஒரு சிலையை வச்சு, நமக்கு ஒரு கோயிலை வச்சு, காலையில் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு சுற்றி சுற்றி என்ன சுற்றிட்டு போயிருப்பாங்க. ஆமாம். ஆனால் தேவன் ஜீவ சுவாசத்தை தம்மிடத்தில் வைத்திருக்கிறார். அதனால தான் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாசியிலே சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை, தேவனுடைய சுவாசத்தை ஊதும் பொழுது அங்கே கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ் ஆர் பெர்ஃபார்ம்ட் ஆர் ஹேப்பனிங். ஸோ நியூ கிரியேஷன்ஸ். அதுவரைக்கும் மனிதன் யார் என்று தெரியல. சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க, பல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன இருந்துதான்? டீரெக்ஸ் இருந்துதான். டீரெக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா? சரி, நீங்களாம் சின்ன பிள்ளைகள் கிடையாது, நாங்களாம் டீரெக்ஸு எல்லா ரெக்ஸு கூடயும் விளையாடுற ஆடுகள். தெரியும்ல, உங்களுக்கு தெரியாதா? சார், நல்லது. உங்கள் வீட்டில் அதெல்லாம் வராதது ரொம்ப நல்லது. ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பெரிய எலும்பு கூடலாம் வருது பெருசா, இந்த பெருசா அப்படியெல்லாம் சொல்லுவாங்களா? அது என்னது? டயனாவுடைய சாரசா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் பல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னால டைனோசரஸ் இருந்தது, டீரெக்ஸ் இருந்தது, ஜேரெக்ஸ், எல்லா ரெக்ஸும் பேர் பசங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா பல பேர் சொல்கிறாங்க. நமக்கு அந்த தலையில் ஏற மாட்டாங்க, ஞாபகம் வைக்க முடியல. ஆனால் மனுஷன் இல்லைங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் முதன்முறையாக உருவாக்கினது யாரு? தன்னை போல, தன்னுடைய சாயலின்படி, தன்னுடைய ரூபத்தின்படி மனுஷனை உருவாக்கினது எப்படி? ஜீவ சுவாசத்தை ஊதினதன் மூலமாக. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஜீவ சுவாசத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய ஜீவ சுவாசத்தினாலே உருவாக்கப்பட்ட, சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அவரை போல செயல்படும்படிக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். விசுவாசிகள் வழியா சொல்லுங்க. நீங்களும் நானும் உலக மனிதர்களை போல அல்ல, தேவனை போல செயல்படும்படிக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய சுவாசம்
கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ், அதாவது சிருஷ்டிக்கும் வல்லமையை நம்மிடத்திலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த சரீரம், இப்பொழுது நான் ஒரு சரீரம் இருக்குது, என்னுடைய சரீரம் இருக்குது. இந்த சரீரத்துக்கு பேர் என்ன பேரு? பால்மர் அப்படின்னு சொல்லிங்க. தமிழ்ல சொல்றேன் நான், பால்மர்னா இங்கிலீஷ். ஓகே, அப்போ இந்த சரீரம் என்னது? தமிழ்ல ஒருத்தர் சொல்லிட்டு போனார், என்ன தெரியுமா? காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா, மாயனார் குயவன் செய்த மண்பாண்டம் ஓடடா அப்படின்னு. காயம் என்பது எதை குறித்து? சரீரத்தை குறித்து. உடல் என்பது அர்த்தம். காயம், காயமே இது பொய், இது என்னது? உண்மை இல்லை. இந்த சரீரத்தில் இருக்கிறது என்னது? இது காற்று அடைத்த பை. அந்த காற்று என்னது? அதுதான் தேவனுடைய ஜீவ சுவாசம். ஹல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த காற்று இந்த சரீரத்தை விட்டு, அந்த இந்த இந்த காயத்தை விட்டு போய்விட்டது என்றால் அது பொய். அந்த காற்று இல்லை என்றால் அந்த சரீரம் என்னவாகும்? என்னவாகும்? உங்களை சொல்லலை, என்ன சொல்றேன்? தமிழில் சடலம், பிரேதம். எப்ப எடுப்பாங்க? எடுத்துட்டாங்களா அப்படிதான் கேட்பாங்க. அவர் எப்ப எழுப்பி போவாருன்னு கேட்க மாட்டாங்க. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்தில் இந்த காற்றடைத்த பை என்று சொல்கிறதான இந்த பொய்யான இந்த சரீரத்தில் இருக்கிறது தேவனுடைய சுவாசம். எனவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த காற்று அல்லது தேவனுடைய சுவாசம் எப்பொழுது நம்மை விட்டு எடுபட போகிறதோ அதோட இந்த சரீரம் பொய்யாக மாறிவிடுகிறது. மெய்யாயிருந்த சரீரம் பொய்யாய் மாறுகிறது. அது வரைக்கும் நாம் என்ன அறிந்து கொள்ளணும்? நான் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. நான் நினைச்சா எல்லாம் நடத்தலாம் என்று நினைக்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொன்னா எல்லாம் நடக்கும்னு சொன்னா ஆடு மாடு கோழி தான் நடக்கும், வேற எதுவும் நடக்காது. அதுதான் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிறதான, சமர்ப்பிக்கிறதான ஒரு நிலைமை. நம்ம எப்பொழுது தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கிறோமோ அப்போதான் நம்ம ஆண்டவரை கனப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்று ஒரு செய்தி நேற்று கூட பேசினேன் அதை பத்தி. அப்ப பாருங்க, ஜீவ ஆத்மாவா இருக்கிற மனிதன் தேவன் எப்பொழுது தன்னுடைய ஜீவ ஆத்மாவை தன்னிடத்தில் எடுத்துக்கொள்கிறாரோ அதோடு அவனுடைய காரியம் முடிந்து விடுகிறது. காரியம் முடிந்து விடுகிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அப்ப மனுஷனுக்குள்ள என்ன இருக்கிறது? ஒரு ஆவி இருக்கிறது. அந்த ஆவிதான் அவருடைய ஜீவ சுவாசம். அந்த ஜீவ சுவாசம் நம்முடைய சரீரத்தில் இருக்கும் வரையந்தும் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் வீராப்புடையவர்களாக இருக்கிறோம், பெருமை பிடித்தவர்களாக இருக்கிறோம். நாம் பல விதங்களிலே அப்படி இப்படி என்று சொல்லி என்ன அவலாமோ செய்கிறோம் வச்சுக்கோங்க. ஆனா ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், இதெல்லாம் கர்த்தருடைய மகத்துவமான சிருஷ்டிப்பின் வல்லமையினாலே உருவாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. It is not by anybody's efforts, but it is grace of God. Amen. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை நம்மிடத்திலே அவர் என்ன செய்கிறாரு? அதை ஊதினார் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, அநேக வசனங்களை சொல்ல முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 64 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையாக தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்கள் பிதா. அவர்தான் நம்முடைய பிதா. நாம் யார்? நாம் களிமண். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ் will happen. ஹல்லேலூயா. எப்போ நம்மளை தாழ்த்துகிறோமோ அப்பொழுது ஆண்டவர் கிரியை செய்ய தொடங்குகிறார். எப்பொழுது நாம் நம்மை தேவ சமூகத்திலே, நான் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர்,
நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று சொல்லுகிறோமோ, அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மேலான நன்மைகளை செய்வார். அதுவரைக்கும் என்னுடைய பலத்தினால முடியும், என்னுடைய பராக்கிரமத்தினால முடியும் என்று நம்ம நினைப்போம் என்றால் அது நமக்கு ஒன்றும் உதவி செய்யாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி முதல் தேவ ஆவியானவர் எப்படி கிரியைகளை செய்தார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். தேவ ஆவியானவர் ஒரு களிமண்ணை உயிருள்ள மனிதனாக மாற்றி அவன் ஜீவ சுவாசமுள்ள ஜீவ ஆத்மாவாக மாற கர்த்தர் அந்த ஆவியானவரை பயன்படுத்தினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் உங்களை கொண்டு சிருஷ்டிப்பின் அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். எனவே நீங்களும் நானும் கர்த்தரை நம்புவோம், ஆவியானவரை சார்ந்திருப்போம். அவர் பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆவியானவர் தாமே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைத்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்து நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மையான காரியங்களை நீர் அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். என்னென்ன இல்லையோ, வேலை இல்லையோ, விசா இல்லையோ, அல்லது அவருடைய வாழ்க்கையில குழந்தை செல்வம் இல்லையோ, எது இல்லையோ, அந்த இல்லாதவைகளை நீர் இருக்கிறவைகளை போல அழைத்தருளும். ஒரு அற்புதம் நடைபெறட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆசீர்வதிக்கிறோம்.